Hi viewers, welcome back to இது உங்கள் ஊரும் உணவும் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம இன்றைக்கி வந்திருக்குது நாகப்பட்டினம். ஸோ நாகப்பட்டினம்னாலே உங்களுக்கு தெரியும், வேளாங்கண்ணி தான் ஃபேமஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே நாகப்பட்டினத்தில் வந்து இன்னொன்று ஃபேமஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீச்சாங்குப்பம் தான். எல்லோரும் வேளாங்கண்ணி வந்தாங்கன்னா வேளாங்கண்ணி குப்பத்திலேயே இல்லை வேளாங்கண்ணி மார்க்கெட்லேயே வந்து மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் விலை கம்மியாகவும் ரொம்ப அதிகமாகவும் வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்த கீச்சாங்குப்பம் தான். ஸோ இந்த கீச்சாங்குப்பம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த கீச்சாங்குப்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மீன் வேணுமோ வகை வகையான மீனும் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு மீன் கிடைக்கணும் நம்ம வர்றப்போ ஆட்டோக்காரே சொன்னார். ஸோ அதே மாதிரி தான் இப்போ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா கோரக்கர் சித்தர் சமாதி கூட இருக்குது. நம்ம வர வழியில் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு பழமையான ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் இருக்க அம்மன் பேர் கூட வேளாங்கண்ணி அம்மன் அப்படின்றதுக்கு தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா இருக்குது. பார்க்கக்கூடிய இடங்களும் நாகப்பட்டினத்தில் இருக்குது. பக்கத்தில் நாகூர் தர்கா இருக்குது. அதே பக்கத்தில் பார்த்திங்கன்னா காரைக்கால் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற இடங்கள்லாம் வந்து நாகப்பட்டினத்தை சுற்றி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் தான் இங்கே நம்ம கீச்சாங்குப்பத்தில் கிடைக்கும். பாருங்கள், இப்போ கடல்லேருந்து வந்து அப்படியே இறங்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி மீன் வாங்கணுன்னா கீச்சாங்குப்பத்தில் மட்டும்தான் கிடைக்கும். தான் ஓரா மீனுன்னு வாங்க, பார்க்க பவா மீன் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே கடலில் இப்போ தாங்க ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி மீன்லாம் வாங்கணுன்னா கீச்சாங்குப்பம் தான். செம்ம வெயிட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாகூர்லேருந்தே இங்கே வந்து வாங்குறாங்க. அப்போ நாகப்பட்டினத்துலேருந்து வந்து வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த மீன் பேர் தாங்க கிளி மீன். இதெல்லாம் வந்து எங்கேயோ அக்வாரியத்தில் நம்ம பார்த்துருப்போம் கலர் கலராக. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கடலில் இருந்து பிடிச்சிட்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. ஸோ ரேட் ரொம்ப சீப் தான், வெறும் 1000 ரூபா தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோ இருக்கும் இந்த மீன். ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மீன்லாம் வாங்கணும்னா கீச்சாங்குப்பம் தான். ஸோ
ஸோ இப்போ நம்ம கீச்சாங்குப்பத்தில் இருக்கோம். ஸோ நம்ம வந்து மீன் வாங்கலான்னு வந்தோம். நான் இன்ன வரைக்கும் வேளாங்கண்ணி வந்தேன் அப்படின்னா வேளாங்கண்ணி மார்க்கெட்லேயோ இல்லைனா அங்கேள்ள குப்பத்துலேயோ தான் மீன் வாங்குவேன். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கீச்சாங்குப்பம் போனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சீப்பாகவும் கிடைக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்தோம், நீங்களும் பார்த்தீங்க. எந்த மீன் எடுக்கிறன்றதை கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு கடல் மாதிரி மலை மாதிரி குமிஞ்சு இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே எந்த மீனுமே ஐஸ் போடவே இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் உங்களுக்கு எல்லா மீனையுமே கையில் எடுத்து காட்டினேன். ஸோ நான் பார்க்காத மீன்லாம் கூட இங்கே நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிட்ணும்னா யோசிக்காமல் நீங்கள் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் யோசிக்காமல் கீச்சாங்குப்பம் வந்துடுங்க. இப்போ வேற வாங்கிக்கலாம். இந்த பெரிய போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து பொடி வந்துருச்சு. பொதுவாக மதுரை மாங்காய் சேர்த்து விட்ருங்க. ரெடிங்க. தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். வேணும்னா நம்ம என்ன வேறு சேர்த்தாச்சு இந்த இடத்துல அதுக்கப்புறம் எண்ணெய் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய்
மசாலா வந்து தனியாக செஞ்சுட்ருக்கோம். அதுக்கு என்ன அப்படின்னா முதல்ல வந்து நண்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து அதில் சேர்க்கறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், அது ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்தாச்சு. அதுக்கு தனியாத்தூள் வேறு சேர்க்குறோம். தனியாத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீரகத்தூள் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இதை ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள லேடிஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா மதுரை ஸ்டைலில் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா காரசாரமாக. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள், சீலா மீன் இது அப்படியே கடல்லேருந்து பிடிச்சி அப்படியே உயிரோடு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ஐஸ் பெட்டிக்கெலாம் போகலை, ஸோ அப்படியே நேரம் நம்ம பெட்டிக்கு வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வயிற்று பெட்டிக்குள்ளே அப்படி போகும்போது